நானும் வேணாம் வேணாம் வேணான்னு பாக்குறேன், எவ்வளவு பொய் சொல்லுவேன் நீ சி அப்படின்னு மீனா அப்படின்னு நகையை எடுத்து மூஞ்சிலே விட்டு ஏறதும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இப்ப தங்கமயிலுடைய மிச்சம் இருக்க ரகசியங்களும் தெரிய வரதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்ப வீட்டு வாசல்ல உட்காந்து விட்டு நான் போவே மாட்டேன்னு இந்த பக்கம் தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்க, இவங்களை ஏத்தி விடுறதுக்கான ஒரு பிளான சக்திவேல் இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் பாக்குறாரு, என்னடா பேசாம வந்துட்டு பேசாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா நமக்கு என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிடுமேடா. ஆமா, என் மருமக படிக்கல அதுக்கு என்ன அப்படின்ட்டு இந்த பரதேசி பாண்டியன் என்கிட்டே வசனம் பேசுவான், அது நடக்கக்கூடாதா குமாரவேலு அப்படின்னு இந்த பக்கம் பேச, அதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும், அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னா, இல்ல 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 லைட்டா பாரு, எப்ப தூண்டி விடணுமோ அப்ப தூண்டி விடணும் அப்படின்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க. உடனே இப்ப பாக்கியம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாணிக்கம் எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு என் பிள்ளைய வீட்டுல சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சரவணன் வெளில வந்துடுறாரு. வெளில என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, ஏன் எனக்கு இப்படி விடாது தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க, என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியல அப்பா, எனக்கு தயவு செஞ்சு விவாகரத்து வேணும்பா, இவ கூட என்னால வாழ முடியாது, இவ இப்படியே பேசி பேசி இந்த வீட்டுக்குள்ள திருப்பி வந்துடலான்னு பாக்குறான், அதை மட்டும் நான் அளவே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னடா சொல்ற, விவாகரத்தா அப்படின்னா, ஆமாப்பா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதான் டைம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு இப்ப சக்திவேல். இப்ப அவர் செய்ய போற விஷயங்கள் தான் பின்னாடி தங்கமயிலுடைய நகை விஷயத்துக்கே ஒரு பெரிய ஆப்பா முடிய போகுது. இப்போ பாத்தீங்கன்னா அவர் பாத்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விவாகரத்தெல்லாம் எதுக்கு, இதை மாதிரிலாம் பேசாதீங்க மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை பேச்சுது, என் பொண்ணோட வாழ்வீங்க, வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்களா அப்படின்னா, உங்க பொண்ணோட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா, அது ஒரு பொய்யான வாழ்க்கை, அவ பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா அவ கூட சேர்ந்து நான் வாழ்ந்தேன் அவ்வளவுதான், எனக்கு அவ வேணாம், எனக்கு அவளோட வாழ முடியாது, எல்லாரும் கல்யாணம் பண்ணவங்க இப்பெல்லாம் விவாகரத்து வாங்குறாங்க தானே, விருப்பப்பட்டா எனக்கு இவ கூட வாழ முடியாது, நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ண போறேன் அப்பா, சரிதானப்பா அப்படின்னு பேச, பாத்தீங்களா இந்த பரதேசி பாண்டியனோட மகனை, டேய் நல்லா இருக்கீங்கடா, நல்லா இந்த வீட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டீங்க, 80 பவுன் நகையை வாங்கிட்டீங்க, எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ராத்திரி பகலா வேலை செய்ய விட்டு சர்வர் வேலை எல்லாம் வேற பார்த்துச்சாமே, ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்து கொடுத்த காசுல நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்ப என்னடா இன்னொரு பொண்ணு பாத்தியா, அதானா இதை விட நல்லா பணக்கார பொண்ணா பாத்தியா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா ஐடியா கொடுத்தானா, எப்படி எங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போனானுங்களோ, அதுக்கப்புறம் 2 பேர், ஒருத்தன் தாசில்தார் பொண்ணு, இன்னொருத்தன் எங்க வீட்டு பொண்ணே தூக்கிட்டு போனானுங்களே, அதே மாதிரி நீ பண்ணா முட்டடா, உனக்கு நம்ம ஊர்ல ஒரு பணக்கார பொண்ணு இருக்கு அப்படின்னு உங்க அப்பா கை காமிச்சானா அப்படின்னு பேச யோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் கை கலப்பாறாங்க. இப்போ உடனே டக்குன்னு என்னடா எகிர்றீங்க, நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ அவ கூட விவாகரத்து வேணும்னு கேக்குறிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, என்னமா நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நகையெல்லாம் போட்டீங்கல்ல, நகையை திருப்பி கொடுத்தானுங்களா அப்படின்னு கேட்க, நகையை திருப்பி கொடுக்கறதா அப்படின்ட்டு எங்கங்க இன்னும் நகை வேணும்னு தான் கேட்பாங்க போல, கேட்டா கூட நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், ஆனா என் பொண்ணை ஏத்துக்க சொல்லுங்க அப்படின்னு இவங்களும் அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த பாக்கியமும் ஏத்தி விடுறாங்க. ஏற்றி விடும் போதே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாருங்க, நான் சொன்னதுதான் அப்போ சொன்ன அதே விஷயம் தான் இப்பயும் சொல்கிறேன், உடனே கேஸ் போடுங்க, இவனுங்கெல்லாம் தரன்னு இழுத்துட்டு போய் முட்டி தட்டி அங்கே உட்கார வச்சாதான் அவனுக்குலாம் அறிவு வரும் அப்படின்னு இப்போ சக்திவேல் சொன்ன உடனே பாக்கியம் அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அந்த போலீஸை மட்டும் வர சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே வரும், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு கையை கால் பண்ண போலீஸ் வேன் கக்குன்னு நிற்குது, ஜீப் நிற்குது, ஜீப்லேருந்து ஆட்கள் வராங்க, ஆட்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த டெய்லி சண்டாஸா இருந்த வீட்டில் இந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்துறானுங்க, கல்யாணங்கிற பேரில் கூட்டு வந்துட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறானுங்க, அந்த பொண்ணு அழற சவுண்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பார்த்துங்களேன் அப்படின்னு சக்திவேல் பேச, அப்படின்னு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காரு குமாரவேல், இதெல்லாம் அபாண்டமான பொய்ங்க, நாங்கள் அந்த மாதிரி ஒன்றும் நடந்துக்கல அப்படின்னு இந்த பக்கம் இந்த குடும்பமே மாற்றி பேசுது. பேசிட்டு இருக்கும்பொழுது, யோ எல்லாரும் ஸ்டேஷனுக்கு பேசிக்கலாம், என்ன இருந்தாலும் என்ன இப்படி வரதட்சணை வாங்கலாம் எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் ஜீப்ல ஏற்றி கூப்பிட போகும்பொழுதே இந்த பக்கம் மீனா போய் சொல்றாங்க, அக்கா நீங்களா சொல்லுங்கக்கா, உங்களுக்கு தெரியும்ல நம்ம குடும்பம் அந்த மாதிரிலாம் பண்ற குடும்பம் இல்லைன்னு தெரியும்லக்கா, ஏன்க்கா அப்படி பண்றீங்க, இதெல்லாம் பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு பார்த்தா ஏன்க்கா அதை பெருசாக்க பாக்குறீங்க அப்படின்னா இப்படி அமைதியாவே நிக்கிறாங்க தங்கமயில். அப்படியே முதல்ல வேணாம் அப்படின்னு யோசிச்சவங்க இதான் சாக்கு, இவனெல்லாம் பட்டாதான் திருந்துவானுங்க, நம்ம கிட்ட விவாகரத்து வாங்கலாம்லாம் பேசுறானுங்கல்ல, இவன்ல விடவே கூடாது அப்படின்னு அமைதியா இருக்காங்க. மீனா, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் மீனா, அவர் என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு என்ன அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லி இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, இனிமே என்கிட்ட கோவப்பட மாட்டாருன்னு சொன்னா வேணா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு பேச, அப்படியே வாயில கை வச்சுக்கிறாங்க. அப்படியே மீனா, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னா இந்த பாருங்க, அந்த பக்கம் பார்த்தா அவங்க தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த பாருங்க அவர் முதல்ல ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும், தரன்னு இந்த குடும்பத்தையே எழுதிட்டு போறாங்க, பாண்டியன்ல ஆரம்பிச்சு சரவணன்ல இருந்து கோமதி வரைக்கும் எல்லாத்தையும் உள்ளார கூட்டு போய் அங்க ஸ்டேஷன்ல உட்கார வைக்க, இவங்கெல்லாம் வேக வேகமா கார் எடுத்து சருன்னு போறாங்க, கதிர் செந்தில் எல்லாருமே கிளம்பி அங்க போலான்னு சொல்லி போனா, அங்க போனா அவங்க கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க, 80 பவுன் நகை போட்டு எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், 80 பவுன் நகை வேணும்னு அவங்க வேணும்னே கேட்டதுனாலதான் நாங்க போட்டோம், எங்க சக்திக்கு மீறி போட்டு அப்புறம் நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கோம், இருந்தாலும் எங்க கையில இருக்க காசு எல்லாத்தையும் போட்டோம், ஆனா இப்ப அந்த பொண்ணை அனுப்புறேங்கிறாங்க,
அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க. பிளஸ் வந்து இப்போ வந்து பார்த்தா விவாகரத்து வேணுங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணும். ஒன்று அவங்க கூட சேர்ந்து வாழ ஒத்துக்கணும், இல்லை அப்படின்னா வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க வரதட்சணைக்கு வந்து சட்டத்தில் அப்படின்னு வந்து பேசினோடனே வந்து இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ மீனா போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. போகிற வழியில என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து முதல்ல செந்தில்கிட்ட ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போகணும், நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு பேங்க்குக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜி அக்கா இதெல்லாம் வேணாங்க்கா நல்லது இல்லைக்கா அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க. நம்ம மாமாவையும் அத்தையும் வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீதி வேணாமா, எனக்கு ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அநியாயம் தானக்கா அப்படிங்கிறாங்க ராஜி. இந்த பாரு ராஜி, என் வாழ்க்கைக்கு நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வில்லி மாதிரி பேச சரவணன் அப்படியே உரிமிட்டு இருக்காரு. ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்க. போலீஸ்காரர் உடனே வந்து என்ன அப்போ எங்க முன்னாடி அவளை அடிக்க பாக்குறியா, அப்ப நாங்க இல்லாத போதெல்லாம் என்னென்ன வேலை பண்ணிருப்ப நீ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து நிறுத்துங்க சார் அப்படின்னு குரல் கேட்க திரும்பி பார்த்தா உள்ளார மீனா செந்திலோட வராங்க. வந்தோடனே என்ன அப்படின்னா வந்து இவன் கையில பையோட வராங்க. பையோட வந்துட்டு அக்கா உங்களுக்கு நான் கடைசி வார்னிங் கொடுக்குறேன், இப்போவாச்சும் சொல்லுங்க நம்ம குடும்பத்தில் யாரும் உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தல எதுவும் நடக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து அதெல்லாம் இல்லை, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நான் அப்போ சொன்னா இப்பயும் சொல்றேன், இதில் நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, உங்க பேரெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணல, வெறும்னே வந்து அத்தை மாமா குழலி எண்ணி அதுக்கப்புறம் வந்து இவர் சரவணன் இவங்க எல்லாரும் பேரை மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இதுவே தப்புக்கா, அவங்க உங்களை எப்படி நடந்தாங்கன்னு தெரியும், எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க, நீங்க தானே நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க அப்படின்னு வந்து பேச, இந்த பாருமா இதெல்லாம் நீ பேசாத, நீ அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தவ தானே போ அந்த பக்கம் அப்படின்னு அந்த பக்கம் பாக்கியம் கத்தும் பொழுதே வந்து இவங்க டக்குன்னு திரும்பி மீனா திரும்பி சார் இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொன்ன உடனே நீ யாருமா அப்படின்னா நான் உங்க வீட்டோட 2வது மருமகன், இவங்க சொன்னதெல்லாம் போய் எத்தனை பவுன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல கேட்டோன்னா 80 பவுன் கொடுத்துருக்காங்களாம். 80 பவுன் கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி வந்து பண்றாங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமான குடும்பமா இருக்கும், அந்த குடும்பத்தை நீ சப்போர்ட் வேற பண்ற, இதாமா பொண்ணுக்கு பொண்ணே எதிரிங்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இல்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்றது டக்குன்னு அந்த பேக்ல இருந்து ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து அப்படி காமிச்சு இந்தோ எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணா எல்லாம் கருத்து போன நகை, எல்லாம் கருத்து போய் கவரிங் நகையா இருக்கு அப்படின்னா இதுதான் அங்கே 80 பவுன் கொடுத்த லட்சணம். அதுவும் நாங்கள் யாரும் கேட்கல, இவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கப்ப நாங்கள் போனோம், நான் 2வது மருமக தான், ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமக நாங்கள் எல்லாம் போய் தான் உங்களை பொண்ணு பார்த்தோம். பார்க்கும் பொழுதும் தெளிவா இல்லைங்க எங்களுக்கு 80 பவுன்லாம் வந்து எங்களுக்கு என்ன வேணா நகை போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறமா நாங்கள் 80 பவுன் போடுறோம்னு அவங்க தான் சொன்னாங்க. சொல்லி எங்கள் கல்யாண ஃபோட்டோலாம் இருக்கும், அதெல்லாம் சீருக்காக வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கவரிங்கை போட்டு ஏமாந்தது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் இவங்க போய் தான் சொன்னாங்க. அதனால இவங்களை வெளில அனுப்புனா இவங்க கடைசியில் அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போடுறாங்க. ஐயோ உனெல்லாம் வந்து பாவம் நினச்சி நாங்களே விட்டுக்கிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தியா எவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்ட்டு இப்போ நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் உங்கள் மேலே அப்படின்னு இப்போ மீனா கொந்தளிச்சு இப்போ வந்து தங்கமயிலுக்கு ஒரு பலார் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கதையை ரொம்ப ஸ்லோவாக இழுத்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனல்லையும் மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் இருக்கும், ஐயனார் துணை சிறகடி காசை மகாநதிக்கலாம், அதையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம் பொருள் நவுல ரெகுலராக ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வரும், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்த இந்த பாண்டியன் ஷோஸில் எந்த மாதிரி விஷயங்கள் மாறினா நல்லா இருக்கும், இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா இருக்கும், உங்களுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.